ஸ்ரீ நாரத புராணம் 9ஆம் பகுதி. ராவணன் கைலாய மலையை பெயர்த்தல். ஒரு சமயம் ராவணன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தான். ஹோமகுண்டம் வளர்த்து அதில் தன் 9 தலையையும் ஒவ்வொன்றாக கொய்து போட்டான். 10வது தலையையும் வெட்ட முயலும் போது ஈசனார் தோன்றி அவனுக்கு அவன் கேட்ட வரத்தை அளித்தார். அதன்படி ராவணனை உலகிலும் யாராலும் வெல்ல முடியாது. அவன் தோள்கள் மலைகளுக்கு சமமாயிருக்கும். இனி தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற ஆணவத்துடன் இருந்தபோது அவ்விடம் வந்த நாரத முனிவர் செய்தி அறிந்து அவன் ஆணவத்தை அடக்க ஓர் உபாயம் செய்தார். அவர் ராவணனிடம், உன்னுடைய தோள்களுக்கு மலையை அசைக்கும் வலிமை உண்டா என்று சோதித்து பார்க்க வேண்டாமா என்றதும் அவன் அவர் கூறியதை கேட்டு சிரித்து அதற்கான வழியையும் கூறும்படி நாரத முனிவரிடமே கேட்டான். அப்போது நாரத முனிவர், பெரிய மலையான கைலையையே அசைத்து பார்க்கலாமே என்று யோசனை கூற ராவணன் கைலையை நோக்கி புறப்பட்டான். மலையின் அடிவாரத்தை அடைந்ததும் 20 கரங்களையும் பூமியில் வைத்து கைலையங்கிரியை பேர்க்க முனைந்தான். உச்சியில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி அஞ்சி பரமசிவனாரை அணைத்து கொண்டாள். ஞான பார்வையால் எம்பெருமான் நடப்பதென்ன என்று அறிந்து கொண்டார். ராவணன் ஆணவத்தால் அறிவை இழந்து என்னிடமே நான் அளித்த வரத்தை சோதித்து பார்க்கிறான், பார் அவன் கதியை என்று தேவியிடம் கூறியவாறே தனது திருப்பாத கட்டை விரலை அழுத்த மலை அசைவு நீங்கி நேராக நின்றுவிட்டது. மலையின் அடியில் ராவணன் கைகள் சிக்கிக்கொள்ள அவன் சக்தி வீணாகி ஆணவம் அழிந்தது. ராவணன் கண் கலங்கினான். அப்போது அங்கு வந்த நாரத முனிவரிடம் தன் அவல நிலையை கூறி அதிலிருந்து மீளும் வழியை கூறுமாறு வேண்ட, பின்னர் நாரத முனிவர் வீணையை மீட்டி சாம வேதத்தை இசையுடன் பாட அந்த உருக்கமான இனிய இசையில் மயங்கிய சிவபெருமான் அழுத்தியிருந்த கட்டை விரலை நகர்த்த ராவணன் கைகள் விடுபட ஈசன் அவன் முன்பு தோன்றினார். இலங்கை வேந்தே, என்னிடமே உன் ஆணவத்தை காட்ட துணிந்தாய். போர்க்களத்தில் உனது 10 தலைகளையும் அறுத்து தள்ளி உன்னை வதைக்க போகும் புருஷன் அவதரிப்பான் என்று கூறி மறைந்தார். அவ்வாறே ராமாவதாரத்தில் ஸ்ரீ ராமபிரான் ராவணனை கொன்றார். 9ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.